ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 11th நம்ம வர சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். சரியா? அதனால உங்களோட ஜூனியர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காமர்ஸோட செப்டம்பர் 2020, அதாவது செப்டம்பர் 2020ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். அதாவது பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சோடனே நமக்கு வந்து ஃபெயில் ஆன பசங்களுக்குலாம் ஒரு சப்ளிமெண்ட்ரி பப்ளிக் நமக்கு நடக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இன்றைக்கி நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்காக சார் நாங்கள் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டினுக்கு நாங்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு கேட்குறாங்க. சரியா? அப்போ இதில் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம ரெகுலராக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து எப்பயுமே இருக்குது. சரியா? அதனால் நான் வந்து சென்டம் வந்து நான் ஸ்கோர் பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய அனலைஸ் வீடியோஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 20 ஒன்வேர்டுமே நமக்கு வந்து புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரியா? ஆனால் ஆப்ஷன்ஸை மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் எப்பயுமே ஒன் வேர்ட்ஸுக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி படிக்கும் போது ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணி படிங்க, ஆப்ஷனுக்கு கீவேர்ட் செட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது அதிகாரம் என்பதன் பொருள் தருக, ஸ்டேட் தி மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் ஒழுங்குமுறை தந்தை என்றால் என்ன, வாட் இஸ் மென் பை ரெகுலேட்டட் மார்க்கெட், அதுக்கப்புறம் செபியின் தலைமையகம் எது, அதன் பணிகள் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. செபியை பற்றி நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி நேர்காணல் என்றால் என்ன, வாட் இஸ் அன் இன்டர்வியூ, ஏதேனும் 4 அரசியல் தொழில் முனைவோர் திட்டங்களின் பெயர்களை எழுதுக, நேம் எனி 4 கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்டல் இன்டர்பிரட்டல் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக, கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப், அதாவது அலுல்ட்ரேஷன், அதுக்கப்புறம் தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, வாட் இஸ் பிரைவேட்டேஷன், அதுக்கப்புறம் காசோலை வரையறுக்கணும், டிஃபைன் செக்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் தவிர நடத்தப்படும் பங்குனரின் கூட்டத்தின் பெயரினை கூறி விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், எண்ணெய் காப்பி ஆகியவை பண்டக சந்தையில் விற்கப்படுகின்றன, இவை எப்பண்டக சந்தையை சார்ந்தது என்ன கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கமாடிட்டியை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். டேலரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை. சரியா? அதுக்கப்புறம் டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அக்கார்டிங் டு ஹேஸ்டிங், அதுக்கப்புறம் ரைட் எனி 3 டிஃப்ரெண்ட் பிட்வீன் கண்டிஷன் வாரண்டி, நிபந்தனை மற்றும் நம்புறுதிக்கு இடையான வேறுபாடு, மனிதவள மேம்பாடு இயல்புகள் ஏதேனும் 3 கொடுக்க, ரைட் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ், அதுக்கப்புறம் கொரில்லா சந்தையிடுதல் என்றால் என்ன, கொரில்லா மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் மெம்பர் ஆஃப் நேஷனல் கமிஷன், அதுக்கப்புறம் உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்களை கூறுக, ஸ்டேட் எனி 3 இம்பாக்ட் அண்ட் குளோபலைசேஷன். சரியா? எழுந்திரு இந்தியா என்றால் என்ன, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். சரியா? அதுக்கப்புறம் ஒரு மாதாந்திர சம்பளதாரரை தங்க முனை பத்திரத்தில் முதலீடு செய்ய 3 அறிவுரைகளை விளக்குக, கிவ் 3 சஜஷன்ஸ் டு salaried employee to invest in the gilt எட்ஜ் செக்யூரிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பாருங்கள். 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் எழுதுவீங்களா இல்லையா ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணால் அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது மேலாண்மையின் முக்கிய செயல்பாடுகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் முதல் நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தைக்கு இடையான வேறுபாடுகள் யாவை, ரைட் எனி 5 டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், அதுக்கப்புறம் பங்கு மாற்றத்தின் முதலீட்டாளர்களுக்கான பயன்களை விளக்குக. சரியா? அதுக்கப்புறம் மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்கு, எக்ஸ்பிளைன் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்டர், அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சரியா? அதாவது ஹெச்ஆர்எம் பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஹெச்ஆர்எம் பற்றி தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்தையிடுகை கலவையின் கூறுகளை குறிப்பிடுக, நுகர்வோரின் கடமைகளில் ஏதேனும் 5 விளக்குன்னு சொல்லி கொடுத்துங்க, எக்ஸ்பிளைன் எனி 5 டியூட்டிஸ் ஆஃப் கன்சூமர்ஸ், அதுக்கப்புறம் காசோலையின் இயல்புகளில் ஏதேனும் 5 விளக்கு, வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளில் 5 விளக்குக, குறிப்பு வரைகன்னு சொல்லிட்டு ஒரு 5 டெஃபனிஷன்ஸ் வந்து என்னாச்சு பார்த்து கேட்டிருக்காங்க. அதாவது அதை பற்றி நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அருண் என்பவர் புதிதாக ஒரு தொழிலை தொடங்க விரும்புகிறார், அவருக்கு ஒரு திட்ட அறிக்கையை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருண் விசஸ் டு ஸ்டார்ட் ஏ நியூ பிஸ்னஸ் யூனிட், ஹெல்ப் ஹிம் டு டிராஃப்ட் ஏ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 46வது கொஸ்டின் வந்து கடனீட்டு பத்திரங்களின் வகைகளில் 5 விளக்குக, தாராள
தாராளமயமாக்கலின் நன்மைகளை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. 47வது கொஸ்டின், ஒரு வங்கியின் மேலாளராக உனது வாடிக்கையாளர்களுக்கு புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கை தொடங்க வழி காட்டுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரி என்பவர் நகைக்கடையில் ஒரு தங்கச்சங்கிலியை வாங்கினார். வாங்கிய 1 மாதத்தில் தங்கச்சங்கிலியின் நிறம் மாறிவிட்டது. நுகர்வோர் மன்றத்தில் வழக்கு தொடங்கும் முறையினை ஆலோசனையாக சுந்தரிக்கு வழங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், ஜென்ரல் கொஸ்டின்ஸ். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சப்போஸ் இதோட PDF ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்கிறது டவுன்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.